ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் சேர வேண்டுமா, புதிய பைக் வாங்க வேண்டுமா, தங்கம் சேர வேண்டுமா, இந்த ஒரு பூஜையை மட்டும் செய்யுங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஆன்மீகத்தை பொறுத்தவரை நம்மளுடைய தேவைகளை பூர்த்தியாக வேண்டும் அப்படின்னா அதுக்காக சாஸ்திரங்களை கூறி பரிகாரங்களையோ பூஜைகளையோ சரியான முறையில் நாம் செஞ்சு வந்தால் போதும், நமக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இருக்கும் பல தேவைகளை ஒரே நேரத்தில் பூர்த்தி ஆகிறதுக்கு ஆன்மீகத்தில் சில பூஜைகளையும் பரிகாரங்களையும் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பூஜையை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு பூஜையை மட்டும் நீங்கள் சரியான முறையில் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானவை என்னவா இருந்தாலும் அது பூர்த்தி ஆகும். பொதுவாக நம்ம வீட்டில் பெரியோர்கள் பெண்களை ஆசீர்வாதம் செய்யும்போது சௌபாக்கியவதியாக வாழ்வாய் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்வாங்க. இதில் சௌபாக்கியவதி அப்படிங்கிறது அர்த்தம் அனைவர்களுடைய நலன்களையும் பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ் அப்படின்னு அர்த்தம். அதுபோல தான் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு நம்ம ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ வைக்கும் இந்த பூஜையை நாம் செய்யலாம். இந்த பூஜையோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌபாக்கிய பூஜை. இந்த சௌபாக்கிய பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் நல்லா பெருகி அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் உங்கள் வீட்டில் பணம் தங்கம் அப்படின்னு எல்லாமே சேரும். புதிதாக வீடு வாகனம் போன்றவற்றை கூட நீங்கள் வாங்கிறதுக்கான யோகம் கைகூட வரும். இப்போ எப்படி அதை செய்யலாம் அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். இப்படி நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு வழி புரியும் இந்த சௌபாக்கிய பூஜையை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சௌபாக்கிய பூஜையை செய்கிறதுக்கு நமக்கு சிவலிங்கம், சாலக்கிராமம், ஸ்ரீமேரு, ருத்ராட்சம் இந்த பொருட்கள்லாம் தேவைப்படும். மேலும் இந்த பூஜையை நாம் இந்த பொருட்களுக்கு எல்லாம் காய்ச்சாத சுத்தமான பசும்பாலில் தினசரி அபிஷேகம் செஞ்சு மலரால் அர்ச்சனை செஞ்சு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வச்சு கற்பூர ஆராதனை காட்டணும். இதுதான் சௌபாக்கிய பூஜை செய்யறதுக்கான முறைகள். இதில் நாம் முதல்ல அபிஷேக அர்ச்சனை செய்ய வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம். இப்படி நீங்கள் இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அர்ச்சனை செய்யும் பொழுதும் ஓம் நம சிவாய அப்படின்னு பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்கணும். இப்படி இந்த மந்திரத்தை நாம் சரியாக உச்சரித்து அபிஷேக அர்ச்சனைகளை செய்யும் பொழுது சிவபெருமானோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவதாக நாம் அபிஷேகம் செய்ய வேண்டியது அர்ச்சனை செய்ய வேண்டிய பொருளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலக்கிராமத்திற்கு. இந்த சாலக்கிராமத்துக்கு அபிஷேகமும் அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் நமோ நாராயணய அப்படிங்கிற விஷ்ணு மந்திரத்தை நாம் உச்சரிக்கணும். இப்படி நாம் விஷ்ணுவோட மந்திரத்தை உச்சரித்து அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யும் பொழுது விஷ்ணு பகவானோட பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும். மூன்றாவது நம்ம அபிஷேகம் செய்ய வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமேரு. இந்த பொருள் மகாலட்சுமியோட ஒரு அம்சமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஸ்ரீமேருக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யும் பொழுது மகாலட்சுமி மந்திரத்தை உச்சரிக்கணும். அப்படி இல்லைன்னா அஷ்டலட்சுமி ஸ்லோகத்தை உச்சரிக்கலாம். இப்படி நாம் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை உச்சரித்து அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமியோட பரிபூர்ண ஆசீர்வாதமும் லக்ஷ்மி கடாட்சியமும் கிடைக்கும். கடைசியாக நம்ம அபிஷேகமும் ஆராதனையும் செய்ய வேண்டிய பொருள் ருத்ராட்சம். ருத்ராட்சத்துக்கு நம்ம அபிஷேகம் மட்டும் ஆராதனை செய்யும் பொழுது சரஸ்வதி தேவியோட மந்திரத்தை உச்சரித்து நம்ம ருத்ராட்சத்துக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யணும். சரஸ்வதி தேவியோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இப்படி இந்த 4 தெய்வங்களோட அருள் இருக்கும். ஒருவருக்கு என்ன நினைத்தாலும் அவங்களுக்கு தேவையான அனைத்தும் பூர்த்தி ஆகிடும். அதுவே இந்த பூஜையோட நோக்கமும். இப்படி இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி அதற்கு அபிஷேக அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு தினசரி வழிபட முடியாதவங்க இந்த பூஜைக்கு நான்
மேலே சொன்ன 4 பொருட்களையும் வாங்கி அதோடு ஒரு நந்தி சிலையும் வாங்கி தினசரி சிவ பூஜையை செய்பவர்களுக்கு வியாழக்கிழமை தினத்தில் தானமாக வழங்கினீங்கன்னா இந்த சௌபாக்கிய பூஜை செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கும் அதே பலன் இந்த தானத்தின் மூலமாக கிடைக்கும். இதுவும் முடியாது அப்படிங்கிறவங்க இந்த பொருட்களை எல்லாம் கோவிலுக்கு தானமாக கொடுத்து அர்ச்சகரிடம் அதற்கு அபிஷேகம் செய்ய சொல்லலாம். இது போலவும் நாம் செய்யும் பொழுது நமக்கு தேவையான அனைத்தும் பூர்த்தி ஆகி செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை வாழலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.